என்னம்மா மீரா, காலேஜுக்கு போகலையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லைங்கப்பா, ஒரு மாதிரியா இருக்கு, மனசே தெரியல. மாமா எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? யாரு, அசோக் மாப்பிள்ளையா கேக்குற? இல்லையே, எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையே. ஏன் நீ பேசலையா? என்னாச்சு, ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டையா? எப்பவும் போட்டுக்கிறது தானே. சண்டை போட்டாலும் பேசாம இருக்க மாட்டியலே. இல்லைப்பா, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வெளியில் கூட போனோம்ல, நேற்றுலேருந்து என்னன்னு தெரியல, ஃபோனும் எடுக்கலை, மெசேஜ் பண்ணுறாலும் ரிப்ளை பண்ணலை. அவங்க ஃபோட்டோ கூட காமிக்க மாட்டேங்குது, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபோன் எத்தனை தடவை பண்ணிட்டேன், ரிங் போய்கிட்டே இருக்குது, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணால் என்னமோ ஏதோ அவசரம்னு ஃபோன் அடிச்சிருவாங்க. திரும்பி அடிக்கவே இல்லைப்பா இன்னை வரைக்கும். என்னன்னே தெரியல, இவ்வளோ நேரம் ஆச்சு. எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? என்னன்னே தெரியல, பயமாக இருக்குது. என்னம்மா இப்படி சொல்ற? மாப்பிள்ளை எதுக்கு திடீர்னு இப்படி பண்ணணும்? ஒரு பிளாக் பண்ற அளவுக்கு என்னாச்சு? அப்பெல்லாம் மாப்பிள்ளை பண்ண மாட்டாரு, என்னன்னு தெரியலையேம்மா. சரி, எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நீ காலேஜ் போப்ப. இல்லைப்பா, இன்னைக்கு காலேஜில் ரொம்ப கிளாஸ்லாம் நடக்காது, சும்மா ஒரு டெஸ்ட்டு தான். நான் போகல, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு மாமா பேசலைன்னா எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குப்பா. சரிம்மா, அவர் ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பாரு, அதனால பேசாம இருந்திருப்பாரு. அதுக்கு போய் என்ன, சாயங்காலம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு போகலாம், நானும் வரேன். இல்லைப்பா, நீங்கள் வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு, அதையும் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. அப்படிலாம் பிளாக் பண்ண மாட்டாரே, என்ன ஏதுன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு பார்த்துட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும், அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? ஏன், என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணோம்னே தெரில. தப்பு பண்ணாலும் என்கிட்ட சொன்னால் தானேப்பா தெரியும். சரி, நீ போய் பார்த்துட்டு வா, வேகமா வந்துரு, சரியா? சரிங்கப்பா. அச்சோ, என்னங்க மீரா போயிட்டாளா? சாப்பிடாம போறா காலேஜுக்கு? இல்ல, அவ காலேஜ் போல, அசோக் மாப்பிள்ளைய பார்க்க போறா. நீ சாப்பாடு எனக்கு போடு, பசிக்குது. டிஃபன் செஞ்சியா, சாப்பாடு தானா? வாங்க, உங்களுக்கு 2 தோசை ஊத்தி தரேன், சாம்பார் இருக்கு, அதை வச்சு சாப்பிடுங்க. ஆமா, காலையில என்ன மருமையனை பார்க்க போறாங்க? என்ன அதிசயமா இருக்கு, புதுசா மருமையெல்லாம் சொல்ற? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, சொல்லுங்க. இல்ல, ஏதோ ஃபோன் பண்ணா எடுக்கலையா, என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு போறா. வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். சரி வா, எனக்கு தோசை ஊத்திதா, நான் போய் கால் அழுவிட்டாரு. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போலயே. இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம், நானே தப்பு பண்ணிட்டேன். சரி, என்ன இப்பதான் அவனா விலகுறான்ல, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே. அவன் விலகி போனாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போலயே. நல்ல வேலை, விலகிட்டானா சரிதான். சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படா பிரிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பாரு, சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் இப்படி மண்டே போட்டு குழம்பிக்கிட்டு இருந்தேனா? அப்பாப்பாப்பா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டென்ஷனு. இந்த மீரை பார்க்குற வேலை இனி டென்ஷன் ஏற்றி பார்க்குறதுல இருப்பா. நீ ஆஃபீஸுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவன் உன்னை வேணான்னே சொல்ல போகிறேன். சரி போ, முட்டி மோதிட்டு வா, 2 நாளைக்கு முட்டுவேன். அதுக்கப்புறம் நீனே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அம்மா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். அது போதும் எனக்கு. நீ காசு பண்ணணும்னு நல்லா இருந்தால் தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வீணை போனவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்கவா நான் இருக்கேன்? நான் தான் ஏதோ கஷ்டப்படுறேன், நீனுமா கஷ்டப்படணும். என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பேன். என்கிட்ட நல்லா இருந்தால் சரிதான். மாமா, சொல்லு மீரா, என்ன ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லு. என்ன ரொம்ப கூலாக பேசுகிறீங்களே? ஃபோன் அடித்தா எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? சொன்னால் தானே எனக்கு தெரியும், சொல்லலைன்னா எனக்கு எப்படி மாமா தெரியும்? பிளாக் பண்ணியா? இல்லையே, நான் பிளாக் பண்ணலப்பா. ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால வாட்ஸ்அப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வேலை பார்த்துட்டேன், இருந்தாலும் என்னன்னு தெரில, எப்படியும் மக்கர் பண்ணுது. ஃபோனை தான் மாற்றணும் போல். நடிக்காதீங்க, நீங்கள் நடிக்கிறது நல்லா தெரியுது. வேறு நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் பார்த்தா உங்கள் லாஸ்ட் சீன் எல்லாமே காட்டுது, ஆனால் என்னோடதுலேருந்து பார்த்தா மட்டும்தான் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. என்னை பிளாக் பண்ணி தானே வச்சுருக்கீங்க, எதுக்கு இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? எதாக இருந்தாலும் சொன்னால் தானே தெரியும். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், பேசி தீர்த்துக்கலாம். அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு பண்ணுறீங்களா? அம்மாவை நான் ஒத்துக்க வச்சுக்கிறேன். இல்லை மீரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீரா, நான் யாரையும் அவாய்ட் பண்ணலை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். உனக்கு தான் புதுசாக இருக்குது போல். இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப இதே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. சும்மா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவோ திடீர்னு பேசலைன்னா நான் என்னத்தை நினைக்கிறது? சரி மீரா, நான் சொல்லிடுறேன். நம்ம ரிலேஷன்ஷிப் வேணாம், முடிச்சுக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன, நான் சொன்னது காதில் விழுந்துச்சா இல்லையா? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னேன், இதுக்கு மேலே எதுவும் வேணாம்.
எல்லாருக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது மீரா. நீ சொன்னா புரிஞ்சுக்க. இப்போ உனக்கு நல்லா தெரியும் பின்னால நீ தான் கஷ்டப்படுவ. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணோம், பேசாம அம்மா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்துப்போம் நீ ஒரு வாட்டி நினைச்சிட்டேன்னு வச்சுக்கவே, அது ஒரு மாதிரியா நம்ம காதலே அசிங்கப்படுத்துற மாதிரி வந்துடும். அதனால தான் மீரா சொல்றேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். இப்போ என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறக்கலாம், கூடிய சீக்கிரத்தில் மறந்துடலாம். லவ் பண்ற எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. ஏன்டா ஏன்டா இப்படி பேசுகிற? இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு? ஏன் அம்மா எதுவும் சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லலை மீரா. நானாக தான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நானும் என்னோட சைடு மட்டும் யோசிக்க கூடாதுல்ல, உன் சைடும் இருந்து யோசிக்கணும்ல. உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா எதுக்கும் நான் யோசிக்கணும்ல. எங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை, அது கூட இல்லைன்னா வச்சுக்கையே பார்த்துக்கலாம். உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அது பார்த்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வீடு இல்லை, இடம் இல்லை, எதுவுமே இல்லைன்ற நான் இனிமேதையும் சம்பாரிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி எப்போ நான் செட்டில் ஆகுறது? அப்புறம் நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை குட்டி பிறக்கும், அதை படிக்க வைக்கணும், ஊர்பட்ட செலவு இருக்குல்ல, என்னால் முடியாது மீரா, வேணாம். நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், நகை வேணும், நட்டு வேணும்னு ஏதாச்சும் கேட்டேனா? இல்லை இல்லை மாமா, எதுக்கு மாமா இப்படி பண்ணுற? எனக்கு தெரியும் அம்மா தான் உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, அத்தையெல்லாம் ஒன்றும் சொல்லலைப்பா. நானாதாப்பா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீ சந்தோஷமா இருந்தேன்னா அதுவே எனக்கு போதும். அந்த கிஷோர் நல்ல பணக்காரன் தான் போல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க, நீ சந்தோஷமா இருப்ப. இப்போ இதுதான் உன் முடிவு இல்லை, நீ மாற்றிக்க மாட்ட? இல்லை மீரா, இதுதான் என்னோட முடிவு. இதை எப்படி சொல்கிறேன்னு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ கிளம்பு, வீட்டில் தேடுவாங்க. அப்புறம் உங்கள் அம்மா பார்த்துருக்க பையனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உனக்கு பிடிக்கலைன்னா அதோட மூடிட்டுரு. யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு இல்லை. அந்த உரிமையை நீ இழந்துட்ட, சரியா? இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. நீ எப்படி ஃபீல் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. டேய் மச்சான், என்னடா ஆச்சு இப்போ? எதுக்குடா நீ அழுதுகிட்டு இருக்க? மீராவும் இங்கே ஒரு மாதிரியா கண்ணை கசக்கிட்டு போறா. என்னடா ஆச்சு? என்ன நடந்துச்சு? இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைடா, மீரா பாவம்டா, அவளை நான் வேணான்னு சொல்லிட்டேன்டா. ஏன்டா லூசாடா நீ? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ எதுக்கு நீ வேணான்னு சொன்ன? பாவம்டா, உன்னே சுற்றி சுற்றி வர அல்ல மாமா மாமான்னு. அவளை எப்படி வேணான்னு சொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? இல்லை மச்சான், நான் என் மனசு வந்து சொல்லுவேனாடா. அத்தை தாண்டா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு சந்தோஷமாவே இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்கடா. மீரா சந்தோஷமா இருக்கணும்லடா, அதானடா எனக்கு வேணும். எப்பவும் அவங்க அதை தானடா சொல்லுவாங்க, இப்போ மட்டும் புதுசாவா சொல்லிட்டாங்க? என்னமோ புதுசாக சொன்ன மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருக்க. எனக்கு என்னமோ இது சரியா படலை. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ மீரா விடுறதெல்லாம் சரியில்லை. நீ வாட்டுக்கு தனியாக கல்யாணம் பண்ணிட்டு தனியாக கூட இரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை மச்சான், வேணாம் மச்சான். அவங்க சொல்கிறது யோசிச்சு பார்த்தா கரெக்டுன்னு தானே தோணுது. அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும்லடா. பொண்ணை பெற்றவங்க பொண்ணு எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவள் வாழ மாட்டாளேன்னு நினைக்கும் போது நல்லா வாழ்வான்னு தெரிஞ்சு கட்டி கொடுத்து நல்லா வாழலைன்னா அது வேறு பிரச்சனைடா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா வாழ மாட்டா, கஷ்டப்படுவா அப்படின்னு தெரிஞ்சா யார் தாண்டா கட்டி கொடுக்க சம்மதிப்பாங்க? நம்மளும் ஒரு அப்பா ஆனோன்னா அந்த மாதிரி யோசிப்போம்லடா. அது இடத்துல இருந்து யோசிக்கணும்டா. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. அவள் செல்லமாக வளர்ந்த பொண்ணு என்கிட்ட வந்து கஷ்டப்படணும், வேலைக்கு போகணும், எல்லாம் கஷ்டம் தானடா. வாடகை வீட்டில் இருக்கணும், அதையும் யோசிக்கணும்ல. அதை யோசிச்சுதாண்டா வேணான்னு சொல்லிட்டேன். மீரா அப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாடா. நீ போட்டு சும்மா குழப்பிக்கிட்டு இருக்காத, போய் பேசு அவள்கிட்ட. இல்லை மச்சான், என் முடிவில் நான் தெளிவாக தான் இருக்கேன். யார் பேசினாலும் எனக்கு வேணாண்டா. என் மனசில் அவள் தான் இருக்கா, அவளை மறக்க முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவள் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் மச்சான். நான் சொல்றதை கேள்றா. இல்லை மச்சான், வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இதை பற்றி பேசாத. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மீராவும் பாவம், இவனும் பாவம். இவன் சைட்ல இருந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் மீரா அந்த மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டா. அது சொன்னா எங்கேயும் புரிய மாட்டேங்குது. அத்தை மீரா அவங்க அம்மா சரியான ஆளுதான் போல, நல்லா பேசி மனசை மாத்திட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, கொஞ்ச நாள் போட்டோம், பார்க்கலாம். என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு எல்லாரும் ஒத்து வந்திருக்கீங்க, பரவாயில்லையே. இல்லை ஆண்டி, தனித்தனியாக தான் வந்தோம். வீட்டுக்கு வரும்போது ஒன்றா வந்துட்டோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப நினச்சி சந்தோஷப்படாதீங்க. இவ கூடலாம் நான் சேருவேண்ணா. சாதனா, நான் மேலே போறேன். எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, நீங்கள் போங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இஞ்சி ஏலக்கெல்லாம் நச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போங்க. சரி, வேகமா போட்டு எடுத்துட்டு வா. நீயும் மேலே கொண்டு வந்துரு, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம். சரிங்க மாமா. என்னது மாமாவா? என்ன ஆண்டி புதுசாக மாமாலாம் கூப்பிட்றா? நல்லா நெருக்கமாயிட்டாங்க ஆண்டி. அவள் சின்ன வயசுலேருந்தே அப்படிதாம்மா கூப்பிடுவா, அதனால அப்படி கூப்பிட்ருப்பா. என்னமோ சொல்லுங்க போங்க. எனக்கும் டீ போட்டு நல்லா இஞ்சி ஏலக்கெல்லாம் நச்சு போட்டு எடுத்துற சொல்லுங்க. சரி சாதனா, நீ போட்டு எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம். போங்க எடுத்துகிட்டு வரேன்.
அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போ. அப்படியே எல்லாருக்கும் சேர்த்து இஞ்சி ஏலக்கெல்லாம் நச்சு போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வா. என்னங்க அத்தை, எல்லாருக்கும் போட்டு எடுத்துட்டு வருவா? எனக்கும் கார்த்திக் மாமாக்கு மட்டும்தானே. நீங்க டீ குடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பால் கச்சி எடுத்து வந்துடுறேன். வேற யாருக்கு நான் போட போறேன்? மாமாவும் வீட்டில் இல்லை, வெளியில இருக்காங்க போல. எங்க 2 பேருக்கும் தானே நான் போட்டுக்கிறேன். மித்ராக்கும் போட்டு குடுறி. அவன் மட்டும் இன்னும் தனியாக போய் போட்டுக்குவாளா? போடுற சேர்த்து போடு எல்லாருக்கும். சாரித்த, எங்க வீட்டுக்காரரு யாருக்கும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மாமாக்கு வேணா செய்யலாம், எதா இருந்தாலும் கேளுங்க, நான் செஞ்சு தரேன். மற்றபடி யாருக்கும் செஞ்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செஞ்சா என்னை திட்டுவாங்க. என்னடி புதுசாக கதை சொல்கிறியா? கார்த்தி அப்படிலாம் சொல்ல மாட்டான்னு தெரியும். ஆமாண்டி, கார்த்திக் அப்படிலாம் சொல்ல மாட்டார். என்னதே என்னை வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் அவருக்குள்ளே என் மேலே பாசம் இருக்குது. அப்படியா? பாசம் இருக்கா? எனக்கு தெரியலப்பா. என்கிட்ட சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை அவர் அப்படி சொல்லலைன்னா அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, அவர் சொன்னா போட்டு தரேன். இங்கே பார் சாதனா, ரொம்ப ஓவராக பண்ணாத. கார்த்திக் கையால் தாலி கட்டிட்டோம்னு ரொம்ப ஓவராக ஆடாத. அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இனிமே இந்த மாதிரி பேசுனீன்னு வச்சுக்கவே, பல்ல உடைச்சி கையில கொடுத்துருவேன். அப்புறம் உன் கையில 32 பல்லும் உன் கையில தான் இருக்கும், வாயில ஒன்றும் இருக்காது. சரியா? அப்புறம் நீ பல் சட்டத்தையும் போடுற மாதிரி வரும். இந்த மாதிரி திமுறத்தனமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அவளதே தொலைச்சு கட்டிடுவேன் சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் நான் ஒரே மாதிரி இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்தா நீ என்ன தாங்க மாட்டேன். பொறுமையா இருக்கு. கோவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாது மிரண்டா காடு கொடலான்னு சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அந்த மாதிரி தான். போய் உனக்கு வேணா நீ மூடிட்டு போட்டு குடி. எனக்கு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. கார்த்திக் என்னோட கார்த்திக். சும்மா கார்த்திக் நீ ஏம்ட்டு கார்த்திக்னு சொல்லிக்கிட்டு இருந்த பல்ல உடச்சிட்டு. நான் எனக்கு மட்டும்தான் போட்டுக்குவேன். சாப்பாடு கூட இனிமேல் உனக்கு செஞ்சு தர மாட்டேன். வேணா தின்னு, இல்லைன்னா கடை. அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். வேணாம் நாளைக்கு சொல்கிறேன் என்ன குட் நியூஸ்னு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிம்மதியாக தூங்க. நாளைக்கு குட் நியூஸ் வந்தேன்னு ரொம்ப ஜாலியாக இருப்பேன், நீயும் உங்கள் ஆண்டியும். என்னடி இங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லத்த, இஞ்சி ஏலக்காலாம் எத்தனை பொண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. என்னடி உனக்கு நக்கலா? நீ தான் பணக்காரியாச்சேம்மா, எல்லா நேரமும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்ல. உனக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? இல்லை காசு இல்லைன்னா சொல்லிடு, வாயை விட்டு சொல்லு. காசு இல்லை எனக்குலாம் அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் போட்டு தரேன். எதுக்கு? நான் காசு இல்லைன்னு சொன்னால் ஆண்டிக்கு தெரியும், அதனால தானே நீ எனக்கு போட்டே தர வேணாம். அத்தை, மித்ராக்கு டீ வேணாமா? ஏய், நீ என்ன சொல்லாதடி, அவள் இப்போதே என்கிட்ட கேட்டா. ஆட நிஜமா தான் அத்தை சொல்கிறேன். மித்ராக்கு டீ வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மித்ரா. அத்தை என்னை தப்பாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக நான் என்ன தனியாக போட போகிறேன்? ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறேன், அவ்வளோதானே. நீங்களே சொல்லிடுங்க. வேணும்னே பழி வாங்குறீல்ல, பார்த்துக்கிறேன்டி. ஆமாங்க ஆண்டி, எனக்கு டீ வேண்டாண்டி. நான் தான் சொன்னேன், அவள் போட்டு தரேன் தான் சொன்னான், எனக்கு வேணாம். என்னம்மா இவ்வளோ நேரம் டீ வேணும் தலைவலிக்குதுன்னு சொன்னேன், இப்போ வேணாங்கிற? அவள் ஏதாவது சொன்னான்னா சொல்லு. இல்லை ஆண்டி, அவன் ஒன்றும் சொல்லலை. டீ குடிக்கணும் போல தான் தோணுச்சு. அப்புறம் டீயும் ரொம்ப குடிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் வேணாம். நான் ஆஃபீஸ்லேயும் 2-3 டைம் குடிக்கிறேன், அதனால தான் ஒரு நேரமாச்சும் அவாய்ட் பண்ணலாம் தான். எனக்கு வேண்டாம் ஆண்டி. வேணும்னு சொன்னால் போட்டு தரப்போடா, இதில் என்ன இருக்குது? வேணாம் விடுங்க. என்கிட்ட போங்க. இப்போதே என்கிட்ட வேணும்னு சொன்னேன், இப்போ வேணாங்கிற. என்ன பிள்ளைகளோ, சரி போங்க. டீ குடிக்காம இருந்தால் நல்லதே. அடியே, ஒரு டீக்கு கூட என்னை உன்கிட்ட கெஞ்ச வைக்கிறியல்ல, பார்த்துக்கிறேன்டி. நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்த்துக்கிறேன். நீ எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கேன்னு பார்த்துக்கிறேன். பார்த்துக்கப்பா, நல்லா பார்த்துக்க. இன்னும் 2 நாள்ல நீ மூட்டை கட்டிட்டு போற. உனக்கு ரூம்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீ எத்தனை நாள் இங்கே இருக்கேன்னு பார்ப்போம். நீ இந்த வீட்டில் இருந்தில்ல, என்னை துரத்த வேண்டியது இருக்கு. நான் அந்த வீட்டை விட்டே போனாலும் உன்னை துரத்தாம என் கால் ஓயாது. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். சரி வழியை விடு. நீ வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காம. என்னோட மாமா அங்கே டீ கேட்டு டென்ஷனில் இருக்காரு. நாங்கள் போய் 2 பேரும் சேர்ந்தே டீ குடிக்கணும். என்னை வெறுப்பேற்றுறக்குனே பண்ணுறியா? கார்த்திக் சும்மா சிரிச்சு தான் பேசுவார், மற்றபடி அவங்க அம்மா பேச்சை மீறவே மாட்டார். நீயும் கார்த்தியும் ஒன்று சேரவே முடியாது. அச்சச்சோ, என்ன மித்ரா இப்படி தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்க? எல்லாத்துலேயுமே கரெக்டாக பேசுவேன், இந்த விஷயத்துல மட்டும் தப்பாக பேசிட்டேன். ஒரே ரூமில் இருக்கோம், ஒன்றா தூங்குறோம், தப்பு எதுவும் நடக்காதுன்னு நீ எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க? அதான் ஃபஸ்ட் நைட் நடக்கிற நாளில் ஆண்டி ஆக்டிங்கை போட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி நடக்கும்? எல்லாத்தையும் மதிக்கிறவ 2 மாதத்துக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்ட்ரோலில் தானே இருப்பீங்க. ஓ, அது உங்கள் வேலை தானே? நினச்சேன் பதிக்கணும். நாள் குறிச்சு கொடுத்தா எல்லாம் அதுபடியே நடக்குமா? முன்ன பின்ன நல்ல இது நடக்கும், கெட்டது நடக்கும். ஏதோ தப்பு தண்டா நடக்க தான் செய்யும். அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியுமா மித்ரா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி விடு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? உனக்கெல்லாம் அனுபவம் கம்மி. நீ இப்போ என்ன சொல்ல வர? எதுவும் புரியலைன்னா விட்டுரு, புரியலைன்னா நல்லது. சரி நகரு, எனக்கு டைம் ஆச்சு. எதையும் ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காத, சரியா? வரேன். இவ என்ன சொல்லிட்டு போறா? ஒருவேளை இவ சொன்ன மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கனால ஏதாச்சும் நடந்திருக்குமா? இல்லை, நடக்காது. கார்த்திக் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போல்லாம் பண்ண மாட்டார். ஒருவேளை நடந்திருந்தா அதை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாது. முதல்ல ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இந்த ஆண்டி நம்பவே கூடாது. நம்ம நேரத்துக்கு பஸ் வராது. நம்ம இல்லாதப்ப மட்டும் அத்தனை பஸ் போகும். நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்து எம்பிட்டு பஸ் போச்சு. இங்கே வந்தோன்னு ஒரு பஸ் கூட வரல.
டைம் வேற ஆச்சு, பஸ்ஸை வேற காணுமே, என்ன பண்றது? பேசாம எப்பவும் போல இன்னைக்கு லேட்டாவே வந்திருக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனதே தப்பா போச்சு. போய் ஒரு டீ ஆச்சு குடிச்சிட்டு வருவோம். ஏய் நீயா? நீ தானே அந்த பொண்ணு? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, பிடிக்கல, உங்க வீட்டுல வேணாம்னு சொல்லிருந்தேன். நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரியா? யார் அது? ஓ, நீங்களா? வாங்க சார். இவங்க பெரிய மன்மதனு, உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேற வராங்க. எனக்கு வேற வேலையே இல்லையா? நடிக்காத. எங்க சித்தி அப்பவே சொன்னாங்க, இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னுச்சு, உனக்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னுச்சான். அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. எனக்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு வீட்டுல நீ ஓகே சொல்லிட்டியா? இவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. டேய், நீ என்ன லூசாடா? வாடா போடான்னு பேசுனேன், அவ்வளவுதான். அப்புறம் நானும் வாடி போடின்னு பேசுவேன். பேசுவீங்க. நீங்க பேசுற வரைக்கும் எங்க கை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமோ? ரோட்ல 1000 பேர் வருவாங்க போவாங்க, எல்லாரும் உன்னை ஃபாலோ பண்ணான்னு நினைச்சுக்கிட்டே திரியிறியோ? நீங்க அவ்வளவு பெரிய அழகுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு திரியிறீங்களோ? ஏன் என்னோட அழகுக்கு என்ன? என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துறாங்கன்னு தெரியுமா? ஆமா சுத்துவாங்க, கண்ணு தெரியாம எதுவும் சுத்துறாங்களோ என்னமோ. இங்க பாரு, ஸ்வேதா தானே? கரெக்டு தானே? சும்மா என் பின்னாடி சுத்துற வெள்ளம் வச்சுக்காத. என் மனசு மாறாது. நான் சொன்னதுதான், அன்னைக்கு சொன்னதுதான். எனக்கு பிடிக்காது. கல்யாணத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரியா? நான் வீட்லயும் சொல்லிட்டேன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு. சும்மா நீ பாட்டுக்கு என் பின்னாலே வந்து என் மனசை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஓ, சித்தி தான் ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடியே போனா அவன் மனசு மாறிடுவேன் பொண்ணு. அந்த மாதிரிலாம் நான் மாற மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் இல்லை. பொண்ணுங்களை பார்த்தவா 10 அடி தூர போறேன். நீ ஆனா சரியான பைத்தியம். நீனா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காத. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சும்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு யாரும் அழகா இருந்துடக்கூடாது. ஷோ, என்ன சொல்றதுனே தெரியல. பாவம், சின்ன பிள்ளையா இருக்கியப்பா. ரோட்ல நின்னா உன் பின்னாலதான் வராங்களா? நான் பஸ்ஸுக்கு வந்து நிக்கிறப்பா. ரோட்ல பஸ் வந்தா நான் ஏறி போயிடுவேன். நீ இங்கே நின்று வார போற பொண்ணுங்கெல்லாம் என்னையதான் சுத்திக்கிட்டு வராங்க, என் பின்னாலே வராங்கன்னு சொல்லிக்கிட்டு திரிவ போலயே. நடிக்காத. மாத்தி பேசினா நான் அப்படியே நம்பிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ என் பின்னாலதே வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் எங்க சித்தி ஏற்பாடு தான். நான் அதுக்கெல்லாம் அசர மாட்டேன். சரிப்பா, நான் பின்னாடிதான் வந்துக்கன்னு வச்சுக்கவே. இப்ப பின்னாடி வந்தா என்ன தப்பு? நான் அழகா தானே இருக்கேன். என்னை உனக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். சும்மா இனிமே இந்த மாதிரி பின்னால வர வேலை வச்சுக்காத. எனக்கெல்லாம் யாரையும் பிடிக்காது, எவ்வளவு அழகா இருந்தாலும். சீக்கிரம் வந்ததே தப்பா போச்சு. இனிமே எப்போ லேட்டா இருந்தாலும். என்னடா அது? சார் கொஞ்சம் மிரட்டினாலே பயந்துருவார் போல. பார்க்க நல்ல பையனாக தான் இருக்கான். எதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நல்ல பையனாக தான் இருக்கான். பொண்ணுங்களை பார்த்தா பயந்து ஓடுறேன். இந்த மாதிரி பசங்க தான் பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பாங்க. யாரு மேலேயும் கண்ணுப்படாது. நம்ம வாடகை ஜாலியாக இருக்கலாம். ஆனால் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் போலயே. பார்க்கும்போது எரிஞ்சு விழுகிறேன். பார்க்கலாம், மறுபடியும் பார்க்காமல போயிடுவோம். நமக்குன்னு இருந்தால் மறுபடியும் கடவுள் கண்ணில் காட்டுவார்.